பண்றதை பண்ணிட்டு ஒரு சாரி கேட்டேன் நான் பாரு. வரட்டும் இன்னைக்கு அவன் நானா அவனான்னு பார்த்தேன். என்னம்மா பண்ற? என்ன பண்ணா உனக்கு என்னடா? கோவமா இருக்காளோ? இன்னைக்கு என்ன சமையல்மா? என்ன சமையலா இருந்தா என்ன, ஆக்கி போறதை சாப்பிட்டு கம்முனு கடை. சரி, கோவமா தான் இருக்கா. சரி, நீ என்கிட்ட பேசலாம் வேண்டாம், நான் கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கோ. என்னது அது? ஏன் வாங்க மாட்டியா? ஏன் நீ வாய் தந்து சொல்ல மாட்டியா? பாருடா. பாரு. ஐ பிரியாணி. வெங்காயம் வெட்டுறதை ஸ்டாப் பண்ணு, பிரியாணி சாப்பிட்றத ஸ்டார்ட் பண்ணலாம். என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னங்க? கோவமா தான் இருக்கா போல. சரி, என்கிட்ட நீ பேசலாம் வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்து மட்டுமா வாங்கிக்கோ. போங்க. ஊனா சண்டை போட்டு என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்றீங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், அப்ப வாங்கிட்டு வந்து தூக்கி வெளியவா கொட்ட முடியும்? குப்பையில போடுங்க அப்படி. ஏய், காஸ்ட்லி ப்ராடக்ட்மா. காஸ்ட்லி ப்ராடக்ட்டா? என்ன அது? என்னங்க தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு டேட்டுக்கு இதமா காஸ்ட்லி. பார்த்து யூஸ் பண்ணு, சரியா? Sure, sir. Sir, I got an emergency call. Can I call you back later, sir? Sure, sir. மாமா சொல்லுங்க மாமா. அது எப்படிங்க மாமா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மறக்கிறது? கண்டிப்பா வந்துடுறேங்க மாமா. சரிங்க மாமா. டேய் தங்கம், சொல்லுங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, மாமா இப்பதான் கூப்பிட்டாரு. நீ இப்பவே கிளம்பு, நம்ம மத்தியானமே போய் மாமாவை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்திடலாம். ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம ஈவினிங்கே போய்க்கலாம். உங்களுக்கு தான் வர்க் இருக்குல்ல. என்னடி பொறுப்பு இல்லாம பேசுற? கால் பண்ணது மாமாவா? நடக்கிறது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ரா. எல்லாத்த விட இந்த வேலை எனக்கு முக்கியமா? நீ கிளம்பு, நம்ம இப்பவே போலாம். கிளம்பு. Yes, sir. Okay, sir. Okay, sir. Sir, just a minute, sir. I will call you back. Hey, ஆதித்யா. சொல்லுங்க. ஏண்டி, ஒப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? ஆபீஸ் கால்ல இருக்க ஓயாம கால் பண்ணிருக்காரு. அவருக்கு தான் வேற வேலை இல்ல, எனக்கு வேற வேலை இல்லன்னு நினைச்சிட்டாரா? ஏங்க எதுக்கு கத்துறீங்க? ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீங்க வர்க் டென்ஷன்ல மறந்துடுவீங்கன்னு உங்களுக்கு கூப்பிட்டு ஞாபகப்படுத்திப்பாரு. ஃபங்க்ஷன்? ஏன் உங்க வீட்ல சண்டே எல்லாம் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்களா? நான் வரல, நீ போயிட்டு வா. ஏங்க நீங்க வராம நான் எப்படிங்க போறது? வீக் டேஸ்ல ஃபங்க்ஷன் வச்சா மாப்பிள்ளை எப்படி வருவார்னு யோசிக்காம வைக்கிறப்பவே யோசிச்சிருக்கணும். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னது? நம்ம வீட்ல எதுவும் பஞ்சமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இல்ல, எனக்கு கூட போட்ட போர்வை கொடுக்காம எல்லா பொருளையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்களே, அதான் கேட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் புருஷமார்கள்லாம் தன்னோட பொண்டாட்டிக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? ஷேரிங். மிஸ்ஸஸ் ஆதித்ய தேவதாசன், என்ன தங்கம் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? டைம் வேற எட்டாச்சு, ஆஃபீஸ் வேற போகணுமா? கொஞ்சம் இருந்துச்சு டிஃபன் மட்டும் செஞ்சு தரியா? ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே சாப்பிட்டுக்கிறீங்களா? நேற்று நைட்டு தானம்மா வெளியே சாப்பிட்டோம். லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. வாட்? தங்கம் என்னாச்சுமா? எந்திரி எந்திரி. என்ன இப்படி கொதிக்குது? கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம். கிளம்பு. ஏங்க சாதாரண காய்ச்சலுக்குலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களாங்க? எனக்கு ஃபீவர்லாம் இல்லைங்க, ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. இரு, நான் மெடிக்கல் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஏங்க எனக்கு டேப்லெட்லாம் பிடிக்காதுங்க.
ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன். எதுக்குங்க ஆஃபீஸ்க்குலாம் லீவ் சொன்னீங்க? நீ இங்கே இப்படி இருக்கிறப்போ என்னால் இங்கே எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு ஃபுல்லாக உன் புருஷன் கூடவே இருந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஆயித்தியா, என்ன தூங்கிட்டு இருக்க? எனக்கு டைம் ஆச்சு பாரு. டிஃபன் ரெடி பண்ணி கொடு. ஏங்க இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே சாப்பிட்டுக்கிறீங்களா? இப்படி டெய்லி வெளியவே சாப்பிட்டு இருந்தா சம்பாதிக்கிற அத்தனையும் ஹோட்டல் கலக்காரனுக்கு எழுதி வைக்க வேண்டியதுதான். இல்லைங்க, ஃபீவராக இருக்கு எனக்கு. ஃபீவரா? லைட்டாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைங்க, நார்மல் ஃபீவர் தான். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? எப்படி பார்த்துப்ப? அதெல்லாம் செட் ஆகாது. நான் கேப் போடுறேன். உனக்கு கேப் போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புவா, இல்லை உங்கள் அம்மா கேப் போட்டு இங்கே வர சொல்லவா? கேபா? ஏன், எதுக்கு? டைம் ஆச்சு ஆதித்யா. ஏன் எதுக்கு நீ irresponsible கொஸ்டின் கேட்ட என்ன இரிட்டேட் பண்ணாத. உன் ஃபோன் எடுத்து கேப் புக் பண்ணி உங்கள் அம்மா இங்கே வர சொல்லி நான் கிளம்புறேன். பை. தங்கம், தங்கமேலு. இதை வந்துட்டேங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சரி, நான் போகிறேன். ஏங்க போகிறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரி, ஓகேம்மா, போயிட்டு வரேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று நைட்டு எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. அது அப்படியே உனக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீ யாருக்கு எவ்வளோ செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிடு. அப்படியே மறக்காமல் உனக்கு பிடிச்ச சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வாங்கிடு. அப்புறம் 5-10ன்னு கேட்பேன், மறக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி விட்ரு. சரிங்க. ஏய் ஆதித்யா, ஆதித்யா. இதோ வந்துட்டேங்க. கொடு. டைம் ஆச்சு, நேரங்காலம் தெரியாம. ஏய், சொல்ல மறந்துட்டேன். நேற்று சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. யார் யாருக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லு. வீட்டு வாடகை ஒரு 8000 ரூபாங்க. போட்டாச்சு. மளிகை பாக்கி ஒரு 4000 ரூபாய். போட்டாச்சு. பால் பாக்கி ஒரு 1000 ரூபாய். போட்டாச்சு. இபி பில் கூட ஒரு 500 ரூபாங்க. போட்டாச்சு. ஏங்க போன மாதம் சென்னை சில்க்ஸில் ஒரு சாரீ பார்த்தோம்ல, நீங்கள் கூட வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அப்போ போன வாரம் பார்த்த செருப்பு அது அதுக்கும் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏங்க அப்போ ஒரு தங்க கம்மல் வேணுமான்னு கேட்டீங்க? வேணுமான்னு தானே கேட்டேன், வாங்கி தரேன்னு சொன்னா. தங்கம், தங்கம். என்னங்க? என் ஒயிட் ஷர்ட் பார்த்தியாமா? ரூமில் தாங்க இருக்கும். சரி, நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் தட்டில் சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு? சாப்பிடலையா நீ? இல்லைங்க. ஏன், என்னாச்சு? டடா, மெஹந்தி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. சரி, நான் போய் ஒயிட் ஷர்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க? பசிக்குது. ஆதித்யா, என்னங்க? என் ஒயிட் ஷர்ட் எங்க? ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துக்கங்க. வந்து எடுத்து கொடு வா. என்னங்க? என்ன என்னது இது? வாசல்ல போட வேண்டிய கோலத்தை கையில போட்டு வச்சிருக்க. மருதாணிங்க. அதை கழுவிட்டு வந்து என் ஒயிட் ஷர்ட் எடுத்து கொடு, இல்லாட்டி அழுக்காகும். என்னங்க? என்ன? பசிக்குதுங்க. அதுக்கு முடிதான். சமைக்கும் போது பப்பரப்பன் முடி விரிச்சு போட்டு சமைச்சா இப்படிதான் இருக்கும்.